வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் ஜேம்ஸ் பாண்ட் 007 50வது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக வெளிவந்திருக்கிற ஸ்கைஃபால் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கைஃபால் இயன் ஃப்ளெமிங்கோடைய நாவலை தழுவி எடுக்கப்பட்ட 23வது படம் தான் ஸ்கைஃபால். இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் ஜேம்ஸ் பாண்ட் 007 பற்றியும் அந்த கேரக்டரை உருவாக்கின நாவலாசிரியர் இயன் ஃப்ளெமிங்கை பற்றியும் பார்ப்போம். இயன் ஃப்ளெமிங் இவர் பிரிட்டிஷ் கடற்படையில் உளவுத்துறையில் வேலை பார்த்தவர். உளவுத்துறையிலேருந்து வேலையை விட்டு நின்று அவர் வெளியில் வந்து வேலை பார்க்கும்போது எனக்கு வருஷத்தில் 2 மாதம் கண்டிப்பாக லீவு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் வேலைக்கே சேர்ந்தாராம். அப்படி அந்த 2 மாத லீவில் ஜமைக்காவில் உள்ள ஒரு தீவில் போய் தங்கி அங்கேருந்து எழுதப்பட்டது தான் இந்த ஜேம்ஸ் பாண்ட் சீரியஸ் நாவல்கள் எல்லாமே. அவர் உளவுத்துறையில் வேலை பார்த்ததுனாலே என்னமோ தெரியல, அவருடைய நாவலுடைய நாயகன் ஜேம்ஸ் பாண்ட் 007 பிரிட்டிஷ் உளவுத்துறையுடைய MI6 உடைய ஏஜெண்டாக தான் சித்தரிச்சிருப்பார். ஜேம்ஸ் பாண்ட் 007 இந்த பேர் வர காரணம் என்னென்னா, பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஆராய்ச்சி முடிவுகளை புத்தகமாக வெளியிட்ட ஜேம்ஸ் பாண்டுடைய ஞாபகமாக தான் இந்த பேரை வச்சுருக்காராம். அந்த ஜேம்ஸ் பாண்டுடைய சிறப்பு என்னென்னா, அவர் பறவைகளை பற்றின ஆராய்ச்சியில் எடுத்து எழுதின முடிவுகள் எதுக்குமே மாற்று கருத்தே எடுக்க முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான எழுத்தாளருடைய ஞாபகமாக தான் ஜேம்ஸ் பாண்ட்ற பேரை இந்த கதாநாயகனுக்கு வச்சுருக்காரு. 007 என்னென்னா, இந்த 00ன்ற லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க தன்னுடைய தாய்நாட்டுக்காக யாரை வேணால் எப்போ வேணால் சுட்டு கொல்லலாம். அதுக்கான அனுமதி தான் இந்த 00ங்கிறது. 7ன்றது சீரியல் நம்பர். இவருக்கு முன்னால் 6 பேர் இருந்திருக்காங்க, இவர் 7வது ஆள். இந்த 6 கேரக்டரை பற்றி கூட ஏற்கனவே வந்த படங்களில் அங்கங்கே சொல்லுவாங்க, அல்லது அவங்க வந்தால் கூட ஒன்று கொல்லப்பட்டிருப்பாங்க அல்லது கொல்லப்படுவாங்க. அதே போல் 007க்கு அப்புறம் 008ன்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதா இது வரைக்கும் வாயில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர நம்மகிட்ட விஷுவலாக இது வரைக்கும் காட்டவே இல்லை. 1962 ஷான் கானரி நடித்த டாக்டர் நோவில் துவங்கி இன்றைக்கி வந்திருக்கிற ஸ்கைஃபால் வரைக்கும் மொத்தம் 23 ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் வெளியே வந்திருக்குது. அதில் ஷான் கானரி, ஜார்ஜ் லெசன்பி, ராஜர் மூர், டிமோத்தி டால்டன், பியர்ஸ் பிராஸ்னன், டேனியல் கிரிக் போன்ற 6 பேர் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. இதில் வந்து ஜார்ஜ் லெசன்பி மட்டும் ஆன் ஹர் மெஜஸ்டி சர்வீஸ்ன்ற ஒரே ஒரு படத்தோட இனிமேல் நான் வந்து ஜேம்ஸ் பாண்ட் சீரியஸ் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விலகிட்டார். அவர் விலகினதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் குறிப்பாக சொல்லக்கூடிய காரணம், இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்ன்றதுனால ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவருடைய ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட்டும் பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டும் ஒத்து போகாமல் பல்வேறு மன வருத்தங்களை ஏற்படுத்தியிருக்கு. அதுபோக இந்த படமே கூட சுமாராக தான் ஓடி இருக்கு. இந்த படத்தை பார்த்த ஜேம்ஸ் பாண்ட் ரசிகர்களில் பெரும்பாலானவங்க இவர் ஜேம்ஸ் பாண்ட் படத்துக்கு பொருத்தமில்லாதவர்னு சொல்கிறாங்க. அதே சமயம் ஜேம்ஸ் பாண்டோடைய நாவல்களை படித்த எல்லாருமே இவர் தான் இது வரைக்கும் வந்த ஜேம்ஸ் பாண்டில் மிக பொருத்தமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை பற்றின இன்னொரு தகவல் என்னென்னா, அந்த சமயத்தில் உலகத்திலே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய மேல் மாடலாக இவர் தான் இருந்திருக்கார். பொதுவாக சினிமாவுக்குன்னு விதிமுறையோ வழிமுறையோ கிடையாது. ஒரு படத்தை இப்படி தான் எடுக்கணும், இப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு இலக்கணமும் கிடையாது. ஆனால் ஜேம்ஸ் பாண்ட் படங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. அதை தான் இப்போ வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. பொதுவாக ஒரு படத்தில் ஏற்கனவே வந்த கதையோ அல்லது ஏற்கனவே வந்த சீன்களோ வந்தால் அந்த படத்தை ஒரு படமாகவே மதிக்க மாட்டோம். ஆனால் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் இதுக்கு விதிவிலக்கு. ஏற்கனவே வந்த படம் மாதிரியே தான் இருக்கும், ஏற்கனவே வந்த கதை மாதிரியே தான் இருக்கும், ஏற்கனவே வந்த சீன்கள் தான் திரும்ப திரும்ப வரும். ஒரு படத்தில் ஏற்கனவே வந்த மியூசிக் மாதிரி வந்தால் அதை நம்ம கிண்டல் பண்ணுறோம், கேலி பண்ணுறோம். இதுக்காக தான் ஆரிஸ் ஜெயராஜ் ஏற்கனவே வந்த படத்தை மியூசிக்கை காப்பி அடித்தா தானே நீங்கள் காப்பி அடிக்கிறேன்னு சொல்கிறீங்க, இப்போ ஏன் படத்தை மியூசிக்கே நான் காப்பி அடிச்சுக்கிறேன் அப்படின்னு காப்பி அடிக்கிறாரு. அதையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் எந்த மியூசிக்கை போட்டாங்களோ அந்த மியூசிக்கே தான் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு வர்றாங்க. அது ரசிக்கும்படியாக தான் இருக்குது. ஒரு நல்ல சீன் வேணும்னா அதுக்கு ஒரு நல்ல மியூசிக் வேணும். இந்த மியூசிக்கை போட்டுட்டாலே அந்த சீன் நல்ல சீன் ஆகிடும். இந்த மியூசிக் தேட்டரில் வந்துட்டாலே ஜேம்ஸ் பாண்ட் ஆடியன்ஸ்லாம் சீட்டு நுனியில் வந்து உட்காந்துருவாங்க. ஜேம்ஸ் பாண்ட் படங்களை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, ஒவ்வொரு 24 நிமிஷத்துக்கு ஒரு சீனில் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வருமா. அதுவே நாவல் வடிவமாக இருக்கும்போது ஒவ்வொரு 7 பக்கத்துலேயும் ஏதாவது ஒரு பக்கத்தில் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வருமா. பொதுவாக இது வரைக்கும் வந்த எல்லா ஜேம்ஸ் பாண்ட் படங்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான கதை அமைப்புகளை கொண்டதாக தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, முதல் சீன்லேயே ஒரு வட்டத்துக்குள்ளே ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆவார். அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போதே தீம் மியூசிக் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே ஆடியன்ஸை பார்த்து திரும்பி நின்று சுடுவார். சுட்ட உடனே அந்த வட்டத்துக்குள்ளேருந்து ஒரு ஜூம் வந்து நேராக ஒரு இடத்துக்கு போகும். அந்த இடத்துல உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய சதிகார கும்பலோ தீவிரவாத குழுக்களோ சதித்திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சதித்திட்டங்களை முறியடிக்கிறதுக்காக
ஜேம்ஸ் பாண்ட் தன்னந்தனி ஆளாக போய் அங்கே ஒரு சண்டை போடுவார். அந்த சண்டை எப்படி இருக்குன்னா, பெரிய ஆக்ஷன் படங்களில் கிளைமேக்ஸ் ஃபைட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டை. இந்த ஃபைட் முடிஞ்சு அந்த இடத்தையே துவம்சம் பண்ணிவிட்டு ஃபயர் பேக்ட்ராப்போட ஸ்லோ மோஷனில் நடந்து வருவார், இல்லைனா தப்பிச்சு வருவார். அப்போது டைட்டில் சாங் ஸ்டார்ட் ஆகும். அந்த பாட்டையும் அதில் வர்ற டான்ஸையும் இந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டை மட்டும் பார்த்துட்டாலே போதும், நம்ம கொடுத்த காசு சரியாக போயிடும். அதுக்கப்புறம் வர்ற ஒரு சீனுமே நமக்கு போனஸ் தான். டைட்டில் முடிஞ்சு பாண்ட் அவங்க ஆஃபீஸுக்கு வருவார். அப்போ அவர்கிட்ட, பாண்ட் நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வேலை இல்லை, இனிமே தான் உங்களுக்கு வேலையே காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அசைன்மெண்ட்டை கொடுப்பாங்க. அங்கே ஒரு பாட்டியம்மா வருவாங்க. அந்த பாட்டியம்மா பாண்டை நேராக கூப்பிட்டுட்டு ஒரு ஷெட்டுக்கு போவாங்க. அந்த ஷெட்டில் புதுசாக ஒரு கார் நிற்கும். அந்த கார் சாவியையும் ஒரு பேனாவையும் ஒரு வாட்சையும் அவர்கிட்ட கொடுப்பாங்க. இந்த மூணையும் வச்சுக்கிட்டு சோறு குழம்பு மட்டும்தான் ஆக்க முடியாது, வேறு என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னா பார்த்துக்குங்களேன். இவர் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வேறு ஒரு ஊருக்கு போவார். அந்த ஊரில் போன உடனே அங்கே இருக்கிற ஒரு ஆளுகிட்ட, மை நேம் இஸ் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்குவார். இப்படி அவர் சொல்லிட்டாருனாலே வில்லங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல இவரை கடத்திட்டு போகிறதுக்கோ இவரை கொல்றதுக்கோ ஒரு கும்பல் காத்துக்கிட்டு இருக்கோம். அவங்ககிட்டருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக இவர் இதையெல்லாம் பயன்படுத்தி நீர், நிலம், ஆகாயம் அத்தனைகளையும் சுற்றி அடித்து ஒரு 100-150 வில்லன் ஆட்களை கொண்டுட்டு 8வது மாடியிலேருந்தோ அல்லது 12வது மாடியிலேருந்தோ குதித்து ஒரு சந்து வழியாக ஓடி ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே போவார். அந்த ரூமுக்குள்ளே போன உடனே பளிச்சுன்னு ஒரு லைட் எரியும். அதுக்குள்ளே பூனைக்குட்டியோ அல்லது ஒரு பெருச்சாலியோ தடவிக்கிட்டு ஒரு வில்லன் உட்காந்துருப்பார். வெல்கம் மிஸ்டர் பாண்ட் அப்படின்வார். வில்லனுக்கு பக்கத்தில் அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அம்மா நிற்கும். அது ஹீரோயினா வில்லியான்னு கடைசி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து வகையாக மாட்டிக்கிட்டாரு, இப்போ சுட்டு தள்ளிடுவான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் வில்லன் வந்து கூலாக பேசிட்டு இருந்துட்டு கையும் காலையும் கட்டி ஹீரோவை கொண்டு போய் முதல்ல கட்டியோ கடல்லையோ கொண்டு போய் போட்டுருவார். ஏன் இவர் ஹீரோ கிடச்ச உடனே சுட்டு தள்ளிருக்கலாமே நம்ம கூட நினைப்போம். ஆனால் கடைசியில் பாண்டுக்கிட்ட அடி வாங்கி சேர்த்தா தான் வில்லனுக்கு ஒரு நிம்மதி. அதனால கொண்டு போய் அப்படி போட்டு வந்துடுவார். அவரும் அவராவோ அல்லது அந்த அம்மாவோடைய உதவியோடையோ அங்கேருந்து தப்பிச்சு வந்து வில்லனையும் வில்லனுடைய ஆட்களையும் போட்டு தள்ளிடுவார். இதுதான் இது வரைக்கும் வந்த பெரும்பாலான ஜேம்ஸ் பாண்ட் படங்களுடைய கதை அமைப்பு. ஒரே மாதிரியான கதை அமைப்பை வச்சு அத்தனை படங்களும் வந்திருந்தாலும் இன்னும் எத்தனை படங்கள் வந்தாலும் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு ரசிகர்களை திருப்திப்படுத்தினது தான் ஜேம்ஸ் பாண்ட் படங்களுடைய பெருமை. இப்போ நாம் ஜேம்ஸ் பாண்ட் 007 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு வெளியே வந்திருக்கிற ஸ்கைஃபால் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கைஃபால் இந்த படத்துடைய கதை என்னென்னா, இங்கிலாந்து உளவுத்துறையுடைய ரகசியங்கள் அடங்கிய ஒரு ஹார்ட் டிஸ்க் திருடப்படுது. திருநவனை பிடிக்கிற முயற்சியில் பாண்டு ஈடுபடும் போது சுடப்படுறாரு. சுடப்பட்ட பாண்டு கொல்லப்பட்டதாக அறிவிச்சிடுறாங்க. திருடப்பட்ட இந்த ஹார்ட் டிஸ்க்கு வில்லனுடைய கைக்கு போகுது. இந்த வில்லன் யாருன்னா, ஏற்கனவே பாண்டு மாதிரியே இங்கிலாந்து உளவுத்துறையில் வேலை பார்த்த இன்னொரு ஏஜென்ட் தான். அந்த ஹார்ட் டிஸ்கை கையில் வச்சுக்கிட்டு இங்கிலாந்து உளவுத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காகவும், ஏற்கனவே முன்பக காரணமாக இந்த பாட்டி அம்மா ஒருத்தவங்க சொன்னோம் இல்லையா, அவங்கள பழி வாங்கிறதுக்காகவும் அவர் எடுக்கிற முயற்சிகளை முறியடிக்கிறதுக்காக பாண்ட் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிறாரு. சதி திட்டங்களை முறியடிக்கிறாரு. இதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த ஃபஸ்ட்டு சீனில் ஹார்ட் டிஸ்கை எடுத்துகிட்டு ஓடுறவனை ஜேம்ஸ் பாண்ட் சேஸ் பண்ணுற சீனு, அந்த பைக் சீனாக இருக்கட்டும், அந்த பைக்கில் வந்து வீடு மேலெல்லாம் ஓட்டிகிட்டு போகிற சீனாக இருக்கட்டும், அடுத்து அங்கேருந்து ட்ரெயினுக்கு ஜம்ப் பண்ணி ட்ரெயினில் நடக்கிற ஃபைட்டு எல்லாம் பிரமாதமாக இருக்கும். அதே சமயம் அந்த லொக்கேஷன்ஸ், அந்த மலை பாதையிலலாம் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. ஜேம்ஸ் பாண்ட் படம்னா ஜேம்ஸ் பாண்ட் படம் தான்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதில் பாண்டு வந்து இந்த படத்தில் ஜேசிபிலாம் ஓட்டுறாரு. அந்த ட்ரெயினில் பார்சலுக்காக போகும் ஜேசிபி, அதுக்கு முன்னால் கொஞ்சம் கார்லாம் இருக்கும், அது மேலெல்லாம் ஏற்றி ஓட்டுறாரு. நம்மலாம் போயிட்டு ஒரு 2 வீலர் ஓட்ட கற்றுக்கிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் 8 போட்டு காமிச்சு லைசன்ஸ் வாங்குறதுக்குள்ளே நாக்கு தள்ளி போயிடுது. ஆனால் இவர் எதை கொடுத்தாலும் ஓட்டுறாரு, அதுதான் எப்படின்னு தெரியல. இருந்தாலும் அந்த சேசிங் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் டைட்டில் சாங் ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக பாண்டு வந்து ஒரு ஆப்ரேஷனில் இறங்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு உதவி செய்கிறதுக்காக குவார்ட்டர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவரும் எம்னு ஒரு பாட்டியம்மாவும் வந்து அவருக்கு உதவி செய்வாங்க. அது என்னென்னா, அவருக்கு ஒரு காரோ அல்லது ஒரு வாட்சோ கன்னோ கொடுப்பாங்க அவர் கையில். இந்த படத்தில் பெரியவர் இல்லைன்றதுனால இப்போ புதுசாக ஒரு குவார்ட்டர் மாஸ்டர் ஒரு சின்ன பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மினி குவார்ட்டர் மாதிரி இருக்கான். அந்த பையன் வந்து ஒரு கன்னும் ஒரு ரேடியோவும் கொடுக்குறான். அதை எடுத்துக்கிட்டு பாண்டு புறப்படுறாரு. நாமெல்லாம் இனிமேல் தான் கதையில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அவர் அந்த ரேடியோவையும் கன்னையும் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போய் சண்டை போடுவார். சண்டை போடுற இடத்துல இவர் கன்னை ஒருத்தன் பிடுங்கிடுவான். பிடுங்கிட்டா அங்கே ஒரு 2 பெரிய பல்லி இருக்கும், கொமோடோ. அதில் ஒன்று அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். இவரை தான் அடுத்த பள்ளி வந்து கடிக்க போகுதுன்னு பார்த்தா
இவர் ஹீரோ இல்லையா, இவரை விட்டுட்டு அவனே தான் அதுவும் கடிக்க போவோம். இவர் அங்கேருந்து ஆள் தப்பிச்சா போகும்டா சாமின்னு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. இந்த கன்னெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சப்போர்ட்லாம் பண்ணல. ஜேம்ஸ் பாண்ட் படம்னா அதெல்லாம் இருக்கணும் இல்லையா. அப்புறம் அப்படி இப்படின்னு வில்லனை அவனுடைய தீவில் போய் கஷ்டப்பட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கிலாந்து உளவுத்துறையோடைய ஹெட் குவார்ட்டரில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தா இந்த நம்ம தமிழ் படத்துலலாம் வரும், நம்ம பெரிய வில்லனெல்லாம் அடைச்சி வச்சுருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வரும், ஐயா ரங்கன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவன் தப்பிச்சிட்டான்றானுங்க. தமிழ் படத்துலையாவது வந்து இந்த மேலே ஒரு கம்பி இருக்கும், அது வளைஞ்சிருக்கும், அப்புறமா ஒரு போலீஸ் ஜீப்பு சைங்கின்னு போகும், பொயின்னு போலீஸ் ஊதுற சத்தம் கேட்கும், ஒரு 2 கால் ஓடிக்கிட்டு இருக்கும், ஷூ சத்தம்லாம் கேட்கும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேராக அவன் பாட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான். இந்த வில்லனால் உளவுத்துறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுக்காக உளவுத்துறை மந்திரியும் அதிகாரிகளும் ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. அந்த மீட்டிங்குள்ளே வில்லனும் அவங்க கூட ஒரு 2 பேரும் இந்த நம்ம ஊர் பெரிய ஆஸ்பத்திரியில் எந்த ரூல்ஸையும் மதிக்காமல் எவன் வேணால் என்ன வேணால் போயிட்டு வருவான் பாருங்க, அந்த மாதிரி உள்ளே வந்து சுட ஆரம்பிச்சிடறானுங்க. எவனை சுட வந்தானோ அவனை விட்டுட்டு மீதி பேரை பூரா சுட்டு போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் இந்த படம் ஒரு இலக்கே இல்லாமல் எதையோ நோக்கி போயிட்டு இருக்கும்போது பாண்ட் இந்த பெரியம்மாவை கூப்பிட்டுட்டு ஒரு ஷெட்டுக்கு போய் ஷட்டரை திறந்து முந்தைய படங்களில் வந்த ஒரு ஆஸ்டின் மார்டின் காரை காட்டுவார். அந்த காரை காட்டினோடனே அது மேலே அந்த பாண்ட் தீம் மியூசிக்கை போடுவாங்க. தேட்டரில் தூங்கிட்டு இருந்தவன் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் எந்திரிச்சு விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் தான் கதையில் ஒரு திருப்பமே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் கட் பண்ணால் பாண்டு சிம்லா மாதிரி ஒரு ஹில் ஸ்டாப்பில் காரை நிறுத்திட்டு பாட்டியம்மா கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் என்னடா பாட்டியை வச்சுட்டு டூயேட்டா பாட போகிறீங்க அப்படின்னு தேட்டரில் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த சீனெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் முழுக்கவே ஜேம்ஸ் பாண்ட் படத்து ஃபார்முலாவும் இல்லை, ஜேம்ஸ் பாண்ட் படத்து தீம் மியூசிக்கும் இல்லை. பர்பஸாகவே அவங்க அவாய்ட் பண்ண மாதிரி இருக்குது. இந்த 2 சாயலுமே இல்லாமல் புதுசாக ஏதோ ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஜேம்ஸ் பாண்ட் ரசிகர்களை திருப்திப்படுத்தலை. இனிமேல் இப்படி தான் படம் எடுப்பாங்க போல் இருக்குன்னு நினச்சி இந்த அந்த பாட்டி அம்மா இருக்குது பாருங்கள், அது கூட இந்த படத்து கிளைமேக்ஸில் மண்டையை போட்டுருச்சு. இது ஒரு வழக்கமான ஆக்ஷன் படம் மாதிரி தான் இருக்குது. இது ஒரு ஆக்ஷன் படம் நினச்சி பார்த்தா ஒரு முறை கண்டிப்பாக பார்க்கலாம். ஜேம்ஸ் பாண்ட் படம்னு நினச்சி பார்த்தா ஏமாற்றம் தான். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மேலே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ள ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்பு கொள்ளவும். சினிமா பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.tamiltalkies.net இணையதளத்தில் காணவும். நன்றி, வணக்கம்.